விஜய் களம் காணும் தொகுதி மூன்றில் எது சேஃப்? தாவேகா தலைவர் விஜய் தனது முதல் தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் என்பதை அறிந்து கொள்வதில் தமிழக மக்களை விட அரசியல் கட்சி தலைவர்கள் அதிக ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். தாவேகாவின் முதல் மாநாட்டை கூட்டிய விக்கிரவாண்டி, சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகம் இருக்கும் திருச்சி கிழக்கு அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதி என்று ஆளாளுக்கு ஒரு தொகுதியை விஜய்க்காக இத்தனை நாளும் விளம்பரப்படுத்தி வந்த நிலையில் தற்போது சென்னையில் இருக்கும் விருகம்பாக்கம், வேளச்சேரி, பெரம்பூர் ஆகிய 3 தொகுதிகளில் ஒன்றில் விஜய் களமிறங்கலாம் என்ற லேட்டஸ்ட் அப்டேட் தருகிறது தாவேகா வட்டாரம். இது குறித்து நம்மிடம் பேசிய தாவேகா நிர்வாகிகள் சிலர், விஜயின் ராசி மற்றும் பெயரின் முதல் எழுத்தான வி சென்டிமெண்ட் படி விருகம்பாக்கம் அல்லது வேளச்சேரி தொகுதியில் நின்றால் வெற்றி பிரகாசமாக இருக்கும் என வழக்கமாக விஜய்க்கு ஜோதிடம் கணித்து சொல்லும் ஆன்மீக பெரியவர் சொல்லியிருக்கிறார். அதன்படி அந்த தொகுதிகளில் முதல் கட்ட வேலைகள் சத்தமில்லாமல் நடக்கின்றன. இதனிடையே ஆதவ் அர்ஜுனா தனது வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் மூலம் பெரம்பூர் தொகுதியில் தான் போட்டியிட போவதாக சொல்லி ஒரு சர்வே நடத்தினார். இந்த தொகுதியில் பட்டியலின மற்றும் வன்னியர் சமூகத்தினர் சரிபாதியாக வசிக்கிறார்கள். நடுத்தர வர்க்கம் மற்றும் கூலி தொழிலாளர்களின் வாக்குகள் இங்கே வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பதால் பெரம்பூரில் தான் போட்டியிடுவதை விட விஜய் போட்டியிட்டால் களம் சரியாக இருக்கும் என கணித்து சொல்லி இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. அரசியல் ரீதியாக பார்த்தால் கடந்த 2021 தேர்தலிலேயே அதிமுக பெரம்பூர் தொகுதியில் டல் அடித்துவிட்டது. அதனால் அந்த தேர்தலில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் NR தனபாலனுக்கு தொகுதியை தள்ளிவிட்டு ஒதுங்கிக் கொண்டது அதிமுக தலைமை. தற்போது அதிமுகவுக்கு அங்கே வலுவான முகம் இல்லை. திமுகவில் மீண்டும் RT சேகர் தான் முயற்சிக்கிறார். ஆனால் அவர் மீது ஏகப்பட்ட அதிருப்தி அலை வீசுகிறது. கொடுங்கையூர் குப்பை கிடங்கு விவகாரம், மூலக்கடை, கண்ணதாசன் நகர், மகாகவி பாரதியார் நகர், வியாசர்பாடி என மழைக்காலங்களில் தீராத அவதியாக தொடரும் வெள்ள நீர் தேக்கம் மற்றும் குண்டும் குழியுமான சாலைகள் தான் மக்களின் கொந்தளிப்புக்கு முக்கிய காரணம். இந்த தொகுதியில் உள்ள மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவு வாக்குகளும் தாவேகாவுக்கு சாதகமாக திரும்பும். இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் பெரம்பூரில் தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட்டி விஜய் பெரம்பூரில் தான் போட்டியிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றனர். விருகம்பாக்கம் மற்றும் வேளச்சேரியில் விஜய் களமிறங்க யோசிப்பதற்கு இன்னொரு காரணத்தையும் சொல்கிறார்கள். வன்னியர்கள், பட்டியலினத்தவர்கள், பிராமணர்கள் என கலவையான வாக்கு வங்கியை கொண்ட தொகுதியாக இருக்கிறது வேளச்சேரி. சிட்டிங் காங்கிரஸ் MLA-வான அசன் மௌலான் மீது அதிருப்தி அலை வீசுவதால் திமுகவின் சென்னை துணை மேயர் மகேஷ்குமார், அதிமுகவின் தென் சென்னை தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக், பாஜகவின் மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் என பெரும் பட்டாளமே வேளச்சேரிக்காக வரிந்து கட்டுகிறது. அதே போல தென் மாவட்ட மக்களின் ஆதிக்கம் நிறைந்த விருகம்பாக்கத்தில் நாடார், தேவர், பட்டியலினத்தவரின் வாக்குகள் அதிகம். அங்கே திமுகவின் பிரபாகர் ராஜா, KK நகர் சரவணன் மற்றும் அதிமுகவின் முன்னாள் MLA-வான விருகை ரவி ஆகியோர் முட்டி மோதுகிறார்கள். இந்த 2 தொகுதிகளில் ஒன்றை கைப்பற்ற தமிழிசையும் டெல்லி லாபி மூலம் தீவிரமாக முயற்சிக்கிறார். ஒருவேளை இந்த தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டால் பாஜக விஜய்க்கு தேவையற்ற குடைச்சலை கொடுக்கலாம் என்றெல்லாம் கணக்கு போட்டே பெரம்பூரை அவருக்கு பெஸ்ட் சாய்ஸ் என்கிறார்களாம்.